தமிழக மக்களே வணக்கம். என்னோடய வீடியோவின் தொடர்ச்சியாக அன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரங்க. இங்கே கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 கோடி மக்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த 8 கோடியில் எத்தனை பேர் கணக்கு காட்டி கரெக்டான முறையில் கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 76,000 சொச்சம் மட்டும்தான் கோடீஸ்வரங்க. நாங்கள் எங்ககிட்ட சொத்து இருக்குது, நாங்கள் கோடிகளில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது வந்து தமிழக மக்கள் தொகையில் 1% கூட கிடையாது, அதுக்கும் கீழே 0.1% மக்கள் மட்டும்தான் கோடீஸ்வரங்க சொல்லி அப்படி கணக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் அவங்கள வச்சுருக்க மொத்த சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10.5 லட்சம் கோடிக்கும் மேலே. அந்த 76,000 பேர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு 10.5 லட்சம் கோடிக்கு மேலே. இதில் முதல் 10 பணக்காரர்களையும் சேர்த்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் 10 பணக்காரர்கள், டாப் 10 பணக்காரர்களையும் சேர்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டோட கடனே 10 லட்சம் கோடிக்கிட்ட நெருங்கியிருக்கு. ஆனால் இவங்களோட இந்த 0.1% மக்களோட சொத்து மதிப்பு 10.5 லட்சம் கோடிக்கு மேலே. எப்படிங்க தமிழ்நாட்டில் சமநிலை உருவாகும் இந்த மாதிரி இருந்தால்? அவங்க நியாயமாக தான் சம்பாதிச்சிருக்காங்க, கண்டிப்பாக உண்மையாக உழைச்சிருக்காங்க, ரொம்ப நல்லது. நம்ம தமிழ்நாட்டை கடனை அடைக்கிறதுல அவங்களும் ஒரு பங்கு அளிக்க போகிறாங்க. எப்படின்னா, அவங்கக்கிட்டேருந்து நம்ம டொனேஷன் மாதிரி கேட்டு அவங்கக்கிட்டேருந்து பணத்தை வாங்கணும், அவங்களுக்காக கவர்மெண்ட் மூலம் பாராட்டு நடத்தணும், ப்ளஸ்ஸு அவங்களுக்கு வரிச்சலுகை கொடுக்கணும். இவ்வளோ பணம் நீங்கள் கொடுங்க மொத்தமாக, அது தமிழ்நாட்டு கடனை அடைக்க பயன்படுத்துவோம். அதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டு கடனோட அளவு வந்து குறையும், ப்ளஸ்ஸு கொஞ்சம் பணம் சேமிக்கலாம். உங்களுக்கு வரிச்சலுகையும் கவர்மெண்ட் மூலம் பாராட்டும் கிடைக்கும். மற்றபடி கவர்மெண்ட்டு மூலம் நம்ம செய்யக்கூடிய என்னென்ன நல்லதோ அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது இன்னொரு வழி. நான் தமிழ்நாட்டு கடனை அடைக்கக்கூடியதில் பேசிகிட்டு இருந்ததில். மற்றபடி இன்னும் 2 வழிகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. அதில் அடுத்ததான் நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, பினாமி சொத்துக்கள். கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. என்ன இவன் உளறிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல மனிதரும் நல்ல சிந்திக்கக்கூடிய மனிதரும் வந்தால் எல்லா விஷயங்களுமே சாத்தியம். இது கண்டிப்பாக நடக்கும். பினாமி சொத்துக்களை பற்றி பேச போகிறேன். அடுத்தது வந்து கோயிலில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பற்றி நான் பேச போகிறேன். இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருமே முடியும்னு நினச்சதுனால தான் இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடச்சிது. நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் வந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி இதுவும் முடியும். நானும் நிறைய விஷயங்களை வந்து அரசியல் எப்படி நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம மக்களை மாற்றணும், கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும், நல்லதொரு தமிழகத்தை உருவாக்கணும். என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து அரசியல் நிறைய புரியும். மிக்க நன்றி.